வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் விடுதலை 2 வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்க வீடியோஸ்க்கு ரெகுலரா ஒரு கமெண்ட் வரும்னா என்ன கமெண்ட்? இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வாடகை பொண்டாட்டி, இப்ப பாத்தீங்கன்னா பீரோ அக்கா. ஒரு டைம் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு. எதுக்கு சான்ஸ் வேணும் ப்ரோ உங்களுக்கு? தெளிவா அனுப்புங்க, தெளிவா பதில் சொல்றேன். உனக்கு எவ்வளவு ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்டு. நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம கிட்ட ஒன்றும் பண்ண முடியல, ஆனா இந்த மாதிரி பண்ணுதுங்க. இதுங்களுக்குலாம் ஈஸியா நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு நிறைய ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு மந்த்லி நல்லா லேக்ஸ் கணக்குல வாங்கிட்டு இருக்குங்களே. அப்போ ஒரு ஈகோ, ஒரு பொறாமை, ஒரு கோவம், ஒரு உன் பார்வை ரொம்ப காம பார்வையா இருக்குது, உன் கண்ணுல இருக்கிற பார்வை அப்படின்னு. காம பார்வையா இருக்கா? ஒரு பொண்ணுக்கு காம பார்வை இல்லைன்னா தாங்க தப்பு. அப்பதான் நீங்க சந்தேகப்படணும் நான் பொண்ணா இல்லையான்னு. இன்ஸ்டா ஓபன் செஞ்சா உங்க ரீல்ஸ் தான் வருது, அதனால வீட்டுல சண்டை வருது டோலி. ஒரு 10 கமெண்ட்ஸ் சீக்கிரமா அதுக்கு நீங்க வந்து ரிப்ளை பண்ண போறீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கமெண்டா என்ன இருக்குன்னா, குட்டி தொப்பை சூப்பர் அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களோட ரிப்ளை? ஆமா, கொஞ்சம் இன்னும் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சேன்னா தொப்பை இன்னும் பெருசாயிடும். அப்ப குட்டி தொப்பை வந்து பெரிய தொப்பையா மாறிடும். ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட், பீரோ அக்கா ராங், பலூன் அக்கா டிக் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு உங்களோட ரிப்ளை? அவருக்கு பலூன் அக்காவை தான் பிடிச்சிருக்கு, அதனால பலூனுக்கு டிக் கொடுத்திருக்காரு. உன்னோட டாட்டூ, அதாவது நீங்க டாட்டூ குத்திருப்பீங்களா, அந்த டாட்டூ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அழகா இருக்குன்னு சொல்றதுக்காகவே தான் நான் இந்த மாதிரி டாட்டூஸே குத்தி இருக்கேன். தேங்க்யூ சோ மச். ஓகே. அதே கமெண்ட்ல இது வேணும்னு தெரிஞ்சது அதை காட்டு பண்றியா அப்படின்ற மாதிரி ஒருத்தர். என்னது? அந்த டாட்டூ தெரிஞ்சுதான் நீ வேணும்னு காட்டுறியா அப்படின்ற மாதிரி ஒருத்தர். இல்ல இல்ல, இப்ப இந்த ட்ரெஸ் போடும்போது தெரியல, இதை போய் நான் லூஸ் மாதிரி இங்க கிழிச்சு விட்டு வர முடியுமா? முடியாது. என்னென்ன ட்ரெஸ்ல தெரியுதோ அது தெரியும் போது தெரியட்டும், அழகா இருக்கட்டும். ஒரு டைம் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். எதுக்கு சான்ஸ் வேணும் ப்ரோ உங்களுக்கு? தெளிவா அனுப்புங்க, தெளிவா பதில் சொல்றேன். உனக்கு எவ்வளவு ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்டிருக்கேன். எனக்கு ஷூட்டிங் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனை பொறுத்து இருக்கு. இப்போதைக்கு நான் இருக்கிற இடம் ஷூட்டு தான். எனக்கான இப்ப மேபி நான் ஐடில ஒர்க் பண்ணனா ஒரு பர் டே எவ்வளவு சேலரி, பர் மந்த் எனக்கு 10,000 ரூபானா ஒரு நாளைக்கு எனக்கு 50 ரூபா இல்ல 100 ரூபா அந்த மாதிரி நான் சொல்ல முடியும். ஷூட்டிங் வந்து ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட், காத்து கருப்பு கலை தான் உனக்கு சரியான ஆளு. அப்படிங்களா? உங்களோட மைண்ட்ல அவனுக்கு நான் கரெக்டான ஆளுன்னு நினைச்சிருக்கீங்க, ஆனா அதை அவன் நினைக்கணுமே. ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட், சீன் போடுற அளவுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்ல. சீன் போடணும்ன்ற அவசியமும் இல்ல. ப்ளீஸ் ரிப்போர்ட் ஹர் ஐடி, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க போட்டிருக்காங்க. ஆமா, நான் பார்த்தேன், நான் இந்த கமெண்ட் பார்த்தேன். அவங்க நேம் நான் சொல்றேன், பட் இங்க மென்ஷன் பண்ண வேணாம். ஷாலினி ஸ்வீட்டி சம்திங் ஏதோ இருந்தது. ஓகே. அவங்க அப்படின்னு இருந்தது. அந்த பொண்ணு இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம், அது பொண்ணுதான் அந்த பொண்ணு. கமெண்ட் போட்டவன் தப்பு இல்லையா, அவனை போய் ரிப்போர்ட் பண்ண வேணாமா? அந்த கமெண்ட் போட்டிருக்கானே, ஒருத்தவன் போட்டிருக்கானே, அவனோட ஐடியும் இருக்கு. கிளிக் பண்ணா அவன் ஐடி உள்ள போகும். அவனை போய் ரிப்போர்ட் பண்ணி இனிமே அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு போடாதடா, அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறாங்க, தப்பா பேச வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நான் பண்றது தப்பு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் தாங்க, மணி, காசு. அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு, அந்த பொண்ணு என்ன கஷ்டப்பட்டிருக்குமோ பாவம் தெரியல, நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம கிட்ட ஒன்றும் பண்ண முடியல, ஆனா இந்த மாதிரி பண்ணுதுங்க. இதுங்களுக்கு எல்லாம் ஈஸியா காசு கிடைக்குது, ஈஸியா நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு நிறைய ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு மந்த்லி நல்லா லேக்ஸ் கணக்குல வாங்கிட்டு இருக்குங்களே அப்படின்னு ஒன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஈகோ, ஒரு பொறாமை, ஒரு கோவம், ஒரு பாவம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அதனால அவங்க எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம இப்படி கூட வெளிப்படுத்துவாங்க. ஓகே. உங்க வீடியோஸ்க்கு ரெகுலரா ஒரு கமெண்ட் வரும்னா என்ன கமெண்ட்? உங்களை அடிக்கடி இந்த கமெண்ட் வந்து உங்க வீடியோஸ்க்கு வரும்னா நீங்க பார்த்த வரைக்கும்? இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வாடகை பொண்டாட்டி, இப்ப பாத்தீங்கன்னா பீரோ அக்கா. ஓகே. இதுதான் ரெகுலரா? ஆமா. ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி சொன்னாங்க. ஸ்டார்டிங்ல வாடகை பொண்டாட்டி. ஓகே. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கூட நான் சீரியல் போகும்போது அங்க மேல் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது அவங்க கூட நான் ரீல்ஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பையனோட பண்றாளே வாடகை பொண்டாட்டிங்கிற மாதிரி நேம் வச்சாங்க. அப்புறம் காத்து கருப்பு கலை கூட கல்யாணம் அந்த சீரீஸ் மாதிரி பண்ணும் போதும் அகைன் இப்ப நான் வந்து இந்த பீரோ வச்சு பேசுறதுனால பீரோ வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓகே. ஸ்டார்டிங் இந்த மாதிரி கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணணும்ன்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ இதை பண்ணா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி யோசனை? எனக்கு காமனாவே சின்ன வயசுல இருந்து இந்த விஜே பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்.
பிடிக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நம்மளுக்கு ஐடியில ஒரு ரிப்ளை வருதா, அவங்களுக்கு நம்ம ரிப்ளை எடுத்து போடுவோமே அப்படின்றது ஆசை வந்தது. அவ்வளவுதான். ஓகே. அடுத்த கமெண்ட், இது ரொம்ப உண்மையிலே ரொம்ப சீப்பான கமெண்ட். உன்னை பார்த்து ஐட்டம் மாதிரி தெரியுது அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி. அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோல. ஒரு வீடியோ ஆமா, அதான் ஒரு பொண்ணை பார்த்து பார்க்கும் போதே ஜஸ்ட் செகண்ட் அந்த வீடியோல பார்க்கும் பொழுதே ஐட்டோன்னு தோணுதுன்னா அப்ப அவருக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பார்ப்பேன். சீரியஸ்லி இந்த பொண்ணை பார்த்தோன்னா ஐட்டம், இது வந்து ஹோம்லி பொண்ணு, இது வந்து இந்த பொண்ணு அப்படின்னு யாராலையுமே இப்ப இருக்கிறதுக்கு யாராலையும் முடிவு பண்ண முடியாது. இப்ப நான் இப்படி இருக்கேன், நான் மாடர்னா, பட் நான் வீட்டுக்குள்ள போனானா பக்தியா சாமி கும்பிட்டுட்டு திரிவேன். நீங்க ஓம் சக்தி இதெல்லாம் வந்து இன்னமும் மாட்டிட்டு தெரியுது. ரொம்ப கோயிலா சுத்துவேன். நேத்து வடபழனி போனேன், இன்னைக்கு ஓம் சக்தி கோயில் போவேன். அந்த மாதிரி நான் சுத்துவேன். பட் ரொம்ப ஹோம்லியா இருக்குங்க. அதுங்கெல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த சைடு ஒரு போன்ல ஒரு ஆளு, இந்த சைடு ஒரு போன்ல ஒரு ஆளு. சோ பார்க்கும்போது ஜட்ஜ் பண்ண கூடாது. அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்த உடனே கேரக்டரைஸ் பண்றது, ஜட்ஜ் பண்றது அப்படின்னு இருக்கும்போது இது என்ன சொல்லுவீங்க நீங்க இந்த மாதிரி பண்றவங்க? அவங்க பண்ணிட்டே போறாங்க. அவங்க வேலை அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டே அவங்களோட வேலையை விட்டுருவாங்க. இவங்க வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டே போயிடுவாங்க. உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை ஏமாத்தி உங்க பின்னாடி பேசுறது அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு? அதெல்லாம் நடக்கலாம். நம்ம ஹியூமன்ஸே கிடையாது. ஓகே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஹேண்டில்லாம் பண்ண மாட்டேன். என்னை பத்தி இப்ப நான் போனதுக்கு அப்புறம் என்னை பத்தி நீயே பீரோ அக்காடா அப்படின்னு சொன்னா கூட, நீ சொல்லல இல்ல, நீ சொல்லிட்டா கூட இல்ல, இந்த கேமராமேன்ஸ் அவங்க அண்ணா எல்லாம் சொல்லலாம், வர்ற பீரோ அக்கா தாண்டா வந்துச்சு இன்டர்வியூக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தேவையே இல்ல. எனக்குன்னு ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் போகணும், அதை நான் வாழணும். அவ்வளவுதான். ஓகே. அடுத்த கமெண்ட், உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வலியுது அப்படின்னு. தொடச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், உன் பார்வை ரொம்ப காம பார்வையா இருக்குது, உன் கண்ணுல இருக்கிற பார்வை அப்படின்னு. காம பார்வையா இருக்கா? ஒரு பொண்ணுக்கு காம பார்வை இல்லைன்னா தாங்க தப்பு. அப்பதான் நீங்க சந்தேகப்படணும் நான் பொண்ணா இல்லையான்னு. ஓகே. நெக்ஸ்ட் கமெண்ட், இது ரொம்ப ஃபன்னான கமெண்ட். இன்ஸ்டா ஓபன் செஞ்சா உங்க ரீல்ஸ் தான் வருது, அதனால வீட்டுல சண்டை வருது டோலி. அவருக்கும் அவன் ஒய்ஃபுக்கு சண்டை வருதான், ஏன்னா அவர் உங்க வீடியோ ரெகுலரா பாத்துட்டு இருப்பாரு. இல்ல இது நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா நான் எஸ்டர்டே பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த ரீல்ஸ் மேபி இந்த வீடியோ அந்த ப்ரோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட காட்டுங்க. உங்க ஹஸ்பண்ட் ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் என்ன பாக்குறாரு, நாட் ஃபார் லைஃபுக்கு பாக்கல. பாருங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆமா, எனக்கும் அவருக்கும் எந்த கான்டாக்டுமே இல்ல. அவரையும் அவங்க வீட்டுல சண்டை போடணும். ஓகே. இன்னொருத்தர் நீங்க சொல்றதுதான், பசங்க கமெண்ட் விட ஃபேக் ஐடி கமெண்ட் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஃபேக் ஐடிஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பசங்களா இருக்க மாட்டாங்க, பொண்ணுங்களா தான் இருப்பாங்க. எப்படி சொல்றீங்க? ஏன்னா அதுக்குன்னு நான் ஃபேக் ஐடி வச்சிருக்கேன் நாங்க கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்ப கூட என் போனை செக் பண்ணி பாருங்க. எனக்கு ஃபேக் ஐடி வச்சு எல்லாம் பேச பிடிக்காது. டைரக்டா பேசிடுவேன். ஒரு சில பொண்ணுங்க அடுத்தவங்களை திட்டணும், அடுத்தவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவங்க ஐடியில இருந்து பண்ணா அவங்கன்றது தெரிஞ்சிடும், பொண்ணுங்கிறதும் தெரிஞ்சிடும்ல. அதனால ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஒரு பொண்ணை வந்து திட்டுறது. ஓகே. இல்ல என்னைக்காவது இந்த விஷயம் யோசிச்சிருக்கீங்களா? ஃபேக் ஐடின்ற போது எதுக்கு நம்ம ஃபேக் ஐடிக்குலாம் ரிப்ளை பண்ணணும்? உண்மையா கமெண்ட் பண்றவங்க ரிப்ளை பண்ணலாம் தான். ஆனா அவங்க பண்ற கமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணலாம். ஓகே. உங்களை சுத்தி இருக்கிறவங்களே இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கு உங்களுக்கு? உங்களை சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பிடிக்காதவங்க? நான் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். பண்ணிருந்தாலும் ஓகே. அதாவது இந்த பொண்ணே ஒரு ஐடி கிரியேட் பண்ணி இந்த பொண்ணே வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுது. இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ண தெரியாது. எனக்கு கமெண்ட் பண்ண தெரியாது, ரிப்ளை பண்ணதான் தெரியும். அது மட்டும் இல்லாம நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி. இந்த என்னது உனக்கு வருமா பால் வண்டி என்ன விலை அப்படின்னு அந்த கமெண்ட் ரிப்ளைன்னு கொடுத்து கேமரா ஆப்ஷன் இருக்கும். அதுல நான் அப்லோட் பண்ணேன். அப்லோட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நைட் அப்லோட் பண்ண 1 hourல 1 million வியூஸ் போயிடுச்சு. டெலீட் ஆயிடுச்சு. ரிப்போர்ட் ஆகி டெலீட் ஆயிடுச்சா? நார்மலா டெலீட் ரிப்போர்ட் ஆகல, கமெண்ட் பண்ணவரே டெலீட் பண்ணிட்டாரு. அந்த வீடியோவே காணோம். ஏண்டா காணோம் அப்படின்னு ஏண்டா கஷ்டப்பட்டு லைட் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணி நான்லாம் எவ்வளவு கிளம்பி. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈஸியா யாருமே சம்பாதிக்க முடியாதுங்க. இப்ப நானே இன்ஸ்டாகிராம்ல இன்னும் எனக்கு ஏர்னிங்ஸ் எல்லாம் எதுவும் வரல.
சீரியஸா எனக்கு எந்த ₹1 கூட இன்ஸ்டாகிராம்ல இருந்து நான் அடுத்த எடுக்கல. கமெண்ட் அதான் எடுத்துட்டு இருக்கேன். அதான் எதுவும் எடுக்கல. ஈஸியா சம்பாதிக்க முடியாது. நானும் ஒரு எஃபர்ட் போடுறேன். அது எதுவுமே வேலை பார்க்காம நான் எப்படி சம்பாதிக்க முடியும்? இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்தீங்கன்னா லைட் செட் பண்ணிருப்பேன், நான் கொஞ்சம் மேக்கப் டச்சப் பண்ணிருப்பேன், என்னோட காஸ்டியூம்ஸ் பார்த்தேன்னா அது வாங்கணும், எல்லாமே நான் அந்த கேமராக்கு ஏத்தாப்புல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? சோ நான் இந்த மாதிரி எதுவும் ஈஸியா சம்பாதிக்கல. அதே மாதிரி இந்த ரிப்ளை என்ன அப்படின்னா, அவர் டெலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு இப்ப அந்த வீடியோவோட வியூஸ் அந்த வந்து வீடியோ கமெண்ட்ல போயிட்டு நீங்க கேமரா சூஸ் பண்ணனால டெலீட் ஆயிடுச்சு. இதே நான் அந்த கமெண்ட்டை வெறும் ஸ்கிரீன்ஷாட் வச்சு நார்மலா ரீல்ஸ்ல அப்லோட் பண்ணிருந்தா இன்ன வரைக்கும் இருந்திருக்கும். அது இன்னும் இன்சைட்ஸ் எனக்கு கூட போயிருந்திருக்கும். இப்ப என்னோட இன்சைட்ஸ் டக்குன்னு இதாயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் ஒரிஜினலாவே இன்னொரு ஃபேக் ஐடில இருந்து பண்ணியிருந்தா 1 2 பண்ணலாம். எத்தனை ஐடி நான் கிரியேட் பண்ண முடியும்? 100 ஐடியா கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கமெண்ட். சூப்பரா இருக்காங்க, உங்க புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவரு அப்படின்ற மாதிரி. இன்னும் புருஷன் வரல. புருஷன் யாராவது வந்தாங்கன்னா இந்த கமெண்ட் அவருக்கு சொல்றேன். ஓகே, இந்த உங்களுக்கு இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்களா? நான் சுத்தமா இது வரைக்கும் எதுவும் இல்ல நான் பொய் சொல்லணுங்கிறது நினைச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பட் லவ்ங்கிற சப்ஜெக்ட்குள்ளேயே நான் போக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பாய்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எப்போ வந்து நம்ம இன்னொரு ஜெண்டரை ஆப்போசிட்டா பேசக்கூடாது, பொத்தி வச்சு வீட்டுல வளர்க்குறாங்களோ அப்பதான் அந்த பொண்ணுங்களுக்கு இன்னும் அட்ராக்ஷன் ஆகும். நான்லாம் எப்படி வளர்ந்தேன்னா பசங்க பொண்ணுங்க எல்லாரோடய மிங்கில அப்படிதான் வளர்ந்தேன். லவ்ன்றதுக்குள்ள எனக்கு பெருசா போகல. ஏன்னா அந்த தாட் எனக்கு வராதுக்கான ரீசன் வந்து மீடியால போய் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், சினிமால ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இந்த லவ் கமிட்மெண்ட் இதெல்லாம் வேணான்னு நான் 10th 11th படிக்கும் போதுல இருந்தே நிறைய ட்ரை பண்ணி இப்ப நான் காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் ஆக போகுது. இன்ன வரைக்கும் இருக்கிறது காரணமே மீடியாங்கிற சினிமாங்கிற ஒரு விஷயம் தான். லவ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? அது மீடியா பீப்புள பொறுத்து இருக்குங்க. இல்ல ஒரு ரேண்டமா சொல்லுங்க, ஒரு மந்த் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு மாசம் வரும், ஒரு மாசம் வராமையும் போகும். இந்த சினிமா கூத்தாடிங்களோட பொழப்பு அப்படிங்கறது மாதிரி கூட சொல்லலாம். அது தப்பா சொல்ல, கூத்தாடிங்க இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு இல்லையா? அதனால எனக்கு பர்டிகுலரா எந்த சேலரியுமே இதுவரை எனக்கே தெரியாது. ஒரு சில மாசம் வரும், ஒரு சில மாசம் வராது மேபி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பிளான்ல இருக்கிறீங்க? என்ன போகணும் எனக்கே தெரியாதுங்க. எனக்கு என்னன்னா எனிவேஸ் இல்ல டெய்லியும் வந்து ஒரு வீடியோ நம்ம சோசியல் மீடியால கொடுக்கணும், அதுதான் என்னோட பிளான். ஓகே, லாஸ்டா இதோட முடிச்சிடலாம். ஒரு கிளாரிபிகேஷனுக்காக இந்த கேள்வி கேட்கறேன். ஆங்கரா பண்ணும்போது அங்கே அந்த சேனல்லையுமே வந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. நீங்களும் அதுல ஆங்கர் பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்ன மைண்ட் செட்ல இருந்தீங்க? அதுக்கப்புறம் ஆங்கர் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்ல இருந்துச்சுன்னா அது உங்களை எந்த வகையில பாதிப்பு அடைஞ்சிச்சு? அந்த சேனலுக்கோ இல்ல அந்த மாதிரி தப்பா பேசுறதுனாலயோ அதெல்லாம் நான் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இப்ப அங்க இல்ல, அங்க இருந்து வெளியே வந்ததுக்கான ரீசன் இதுதான். அப்படி எந்த ஒரு ரீசன், அதாவது அவங்க கிட்ட போக கூடாது, அந்த சேனல்ல ஒர்க் பண்ணக்கூடாது, இன்னுமே அந்த மாதிரி லைவ் 18+ இல்ல சம்திங் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் அந்த மாதிரி பசங்க கிட்ட பேசக்கூடாதுன்ற மைண்ட் செட் எல்லாம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு மைண்ட் செட் தான், நம்ம சினிமாவுக்கு போனோம், அதுக்கு வந்து கொஞ்சம் கலரா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நான் அங்க டெய்லியும் நான் போகும்பொழுது என்னோட ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஃபுல் டே வந்து நான் இருக்கேன்னா ஒரு 1 hour நின்னாலே ரொம்ப டேன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளவு டேன் ஆகுதே அப்படிங்கறதுனால அந்த அவுட்டோர் ஷூட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இல்ல லாஸ்டா ஒரு கமெண்ட் மட்டும் ரெகுலரா அந்த வீடியோஸ்ல வந்துட்டு இருக்கு, நானும் பார்த்தேன். அதுல ஒரே ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அடிக்கடி, நீங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ட்ரெடிஷனலே ஃபாலோ பண்ணுங்க, அதுலயும் ரொம்ப அழகா இருக்கீங்க. லாஸ்டா ஒரு போட்டோஸ் கூட ஏதோ ஒண்ணு விட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன், கிரீன் மேட்ல ஏதோ ஒண்ணு எடுத்தேன். அதுல கூட கமெண்ட்ஸ் இருந்துச்சு, ட்ரெடிஷனலே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆமா, எனக்கு ட்ரெடிஷனல் நல்லா இருக்கும். மாடர்னோட ட்ரெடிஷனல் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, கண்டிப்பா தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது நல்ல முறையில போய் சேர்ந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்னோட சார்பா ஆதன் சினிமா சார்பா பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க, அதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் யுவர் டைம். ரொம்ப நன்றி.